ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் வந்து ஆப்பிரிக்கா ட்ரிப் வந்து நம்ம கிளம்பியிருக்கோம். நான் இது வரைக்கும் ஏஷியா கண்ட்ரி எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்டில் வந்து போக போகிறேன். எத்தனை கண்ட்ரி நான் வந்து இன்னும் டிசைட் பண்ணல. பட் ஆனால் வந்து முதல் நாடு வந்து கென்யா போக போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம எத்தோப்பியா போயிட்டு எத்தோப்பியாவிலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் பிடிச்சி நம்ம வந்து கென்யாவோட தலைநகர் நைரோபிக்கு தான் போக போகிறோம். ஸோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து உங்களை போட்டிருப்பேன். நான் இங்கே ஏற்கனவே வந்து ஒரு மாதத்தில் கரெக்டாக வந்து ஒரு 25 நாள் முன்னாடி வந்தேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆக்சுவலாக கென்யாவுக்கு வந்து வீசா ஃப்ரீன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் வந்து வீசா வந்து அதுக்கு அப்ளை பண்ணணுமா. ஆக்சுவலாக வீசா ஃப்ரீன்னு சொல்லி வந்து ஆன்லைனில் போட்டிருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து வீசா வந்து அப்ளை பண்ணணுமா. நான் வந்து டென்ஷன் ஆகிட்டேன். அது இல்லாமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் போய் அவங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்சினேஷன் எல்லோ சர்டிஃபிகேட் வேக்சினேஷன் வந்து வேணும்னாங்க. அதனால் நம்ம வந்து சென்னையில் வந்து கிங்ஸ் இன்ஸ்டியூட் அங்கே போயிட்டு வந்து அந்த எல்லோ வேக்சினேஷன் போட்டுட்டு கரெக்டாக 3 வீக்ஸ் வந்து அது கேப் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் போட்டதுலேருந்து. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ வந்து மறுபடியும் வரேன். அப்போ போட்ட டிக்கெட்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ வந்து பக்கா வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து போயிட்டு நான் ஃப்ளைட்லேருந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எத்தோப்பியா போகிற வழியெல்லாம் காமிச்சிட்டே போகிறேன். வேறு லெவலில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஆஃப்ரிக்காவை. இன்னைக்கு வாங்க நம்ம வந்து நைரோபியா போகிறது உங்களுக்கு எல்லாம் சூப்பராக காட்டுறேன். உங்களுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு உங்களை உட்கார எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன். ஆக்சுவலாக வந்து இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11 மணி நைட்டு 1 மணிக்கு வந்து ஃப்ளைட்டு. பட் ஆனால் வந்து நம்ம வந்து அங்கே 10 மணிக்கே வந்துட்டேன். எல்லாம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ 11 மணி ஆகுது. இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டில் உங்களுக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணி காமிச்சிட்டே போகிறேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் கிளாஸு. எனக்கு வந்துச்சு ஒரு மெசேஜ், இது மாதிரி வெறும் 350 ரூபா கொடுத்தா பிஸ்னஸ் கிளாஸ் தரேன் அப்படின்ட்டு. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக அதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இது சென்னையிலேருந்து அடிடபா, அதாவது எத்தோப்பியா தலைநகர் அடிடபா, அங்கே தான் வந்து போகுது. இப்போ வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி வந்து 1:30 மணி. நம்ம வந்து இப்போ கிளம்பி 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி காலையில் 5:30 மணிக்கு என்னவோ போய் நம்ம அந்த எத்தோப்பியா தலைநகர், அதாவது நமக்கும் எத்தியோப்பியாவுக்கு 2.5 மணி நேரம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே வந்து 5:30 மணிக்கு அங்கே போய் வந்து நம்ம சேருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எத்தியோப்பியா அடிடபாலேருந்து கிளம்பி நம்ம வந்து கென்யா போகணும், நைரோபிக்கு. ஸோ எப்படி நாளைக்கு மதியானம் 1:30 மணி ஆகிடும் போல இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து சூப்பராக இருக்குது, வெளியும் சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து இப்போ தான் வந்து நான் சூப்பராக உள்ள நல்லா பிஸ்னஸ் கிளாஸு, அதுவும் காலியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு மெசேஜ் வந்தது 350 பே பண்ண பிஸ்னஸ் கிளாஸ் தரேன் அப்படின்ட்டு. நான் அதுக்கு சரியாக வந்து கவனிக்காமல் விட்டனால. ஆனால் இதுவும் நல்லாயிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, சீட்டு கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து பெட்ஷீட்டு எல்லாம் வந்து அதே மாதிரி காலுக்கெலாம் கூட நல்லா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரிய இருக்குது, லெக் ரூம் நல்லாயிருக்கு. ஏன்னா என் காலே வந்து பார்த்திங்கன்னா பெருசு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லெக் ரூம் நல்லாயிருக்கு, நல்லா சுத்தமாக இருக்குது. ஆப்பிரிக்காவில் காலை பதிச்சாச்சு. அடிடாபாஸ், அதாவது ஊர் பேர் தெரில, காமிக்கிற பாருங்க பின்னாடி போட்டிருக்கு. அடிடாபாஸ் எத்தியோப்பியாவுடைய தலைநகர். இந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் வந்து அடிடாபாஸ் ஏர்போர்ட்டு. இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம நேற்று நைட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 மணி ஃப்ளைட் ஏறி காலையில் 5:30 மணிக்கு வந்து இங்கே வந்து ஸ்டாப் பண்ணாங்க. படுத்தது தான் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் தான் முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சாப்பாடு மாதிரி கொடுத்தாங்க.
அது என்னென்னே தெரியல. பட் ஆனால் வந்து சும்மா அப்படியே லைட்டாக சாப்பிட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ படுத்தது தான். அப்புறம் வந்து கரெக்டாக 5 மணிக்கு தான் எழுந்தேன். ஏன்னா நம்ம ஊர் மதிப்புக்கு டைம் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸு, அதாவது 2.5 ஹவர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸு. சென்னையில் வந்து இப்போ மணி பார்த்திங்கன்னா இங்கே இல்லை காமிக்கிற பாருங்கள் 9 மணி ஆகுது. மணி வந்து 9 மணி ஆக போகுது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ தான் வந்து 6 மணி, அதாவது 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ்னால் அது 6:30 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக டைம் மாறுது இல்லையா. இனிமேல் வந்து தூக்கம் கெட்டுது. இன்றைக்கே தூக்கம் கெட்டுச்சு நைட்டு வந்து ஆனால் இப்போ ஏறி இந்த ஒரு 5 மணி நேரம் தூக்கம் வந்து சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி ஏன்னா மற்ற ஏர்லைன்ஸ்னால் தூங்க வந்தே கிடையாது, லாங் ட்ரைவ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக தூங்கிட்டேன். நல்லா பெட்ஷீட்டு எல்லாமே மைல்டாக ஏசி, ரொம்ப அதிகமாகலாம் ஏசி இல்லை, மைல்டாக ஏசி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து எத்தியோப்பியாவோடைய ஃப்ளைட் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து எத்தியோப்பியா ஃப்ளைட் தான் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஏர்போர்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் நல்லா டீசெண்டாக இருக்குது. நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம இங்கேருந்து கென்யாவுக்கு தலைநகர் நைரோபிக்கு போனோம். டிரான்சிட் ஆக்சுவலாக இப்போ மணி இப்போ 6:30 இல்லையா, 10 மணிக்கு தான் வந்து அடுத்த ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் வந்து ஸ்டே பண்ணலாம். ஆனால் நல்லா வந்து அழகாக படுக்கிறதுக்கு வசதியாக வந்து டேபிள்லாம் செட் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அழகாக படுத்துக்கலாம் போல இருக்குது. அதே மாதிரி டிரான்சிட்டு நீங்கள் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் அப்படி இருந்தால் உங்களுக்கு தனியாக ஒரு ஹோட்டல்லே கொடுத்து ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு வந்து 4-5 ஹவர்ஸ் தான் இருக்கு இல்லையா, அதனால் வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் வந்து இதே நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துன்னா உங்களை வந்து ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கிடுவாங்க. அது வந்து செம்ம ஐடியா. எத்தியோப்பியா நான் சூப்பருங்க, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சவுண்டு, மற்றபடி வந்து ஃப்ளைட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏர்போர்ட்டு வேறு லெவலு, நல்லா செக்அப் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஃபாரினர்ஸு, இந்தியன்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் ஃபாரினர்ஸ். அது இல்லாமல் சைனீஸ்க்குன்னு தனியாக கவுண்டரே இருக்குது. அவங்க வந்து வரவேற்று இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அவ்வளோ சைனீஸ் வராங்க. ஸோ இந்த ஃபுல்லாக வந்து சைனீஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ வந்து நான் போயிட்டு உங்களை நைரோபிக்கு போகிறத லொக்கேஷன் கட்டுறேன். ஏன்னா நைட்டு வந்து ஃப்ளைட்டில் ஒன்றுமே தெரியல, நல்லா தூங்கிட்டோம். அதனால் இப்போ வந்து நம்ம இங்கேருந்து எத்தியோப்பியாவிலேருந்து நைரோபி போகிறத உங்களுக்கு சூப்பராக வந்து ஆஃப்ரிக்கா மேலே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நம்ம போய்ட்டு நைரோபி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இன்றைக்கி. இப்போ எப்படி இருக்குது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ட்டு. டாக்ஸிலாம் ரொம்ப காஸ்ட்லியாக 2 கிலோமீட்டருக்கு 2000-3000 கேட்பாங்களாம். அதெல்லாம் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாங்க உங்களுக்கு வந்து நைரோபி போய்ட்டு அப்படியே வந்து நைரோபி போகிறது அப்படியே காமிச்சு உங்களுக்கு நைரோபியில் போய்ட்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சைனீஸு எங்கே பார்த்தாலும் சைனீஸு. நம்ம ஊரில் இந்த நார்த் இந்தியன்ஸ் மாதிரி வந்து வடக்கன்ஸ் மாதிரி வந்து இருக்கானுங்க. எப்படி வந்து ஆக்குபை பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா வந்து சைனீஸ் கண்ட்ரியாக மாற்றிடுவானுங்க போல இருக்குது. அங்கே பாருங்கள் எப்படி நார்த் இந்தியன் மாதிரி அங்கே மூளையெல்லாம் படுத்துட்டு இருக்கானுங்க பாருங்களேன். நான் இதை எதிர்பார்க்கல இவ்வளோ சைனீஸ் இங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்துங்க அப்போ எந்தெல்லாம் என்னென்ன கண்ட்ரியில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஃப்ளைட் ஏற வந்தாச்சு எத்தியோப்பியாவிலேருந்து கென்யாவுக்கு. எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு, எவ்வளோ பெட்ரோல் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய இன்ஜின் பாருங்களேன், அப்பா ராட்சசமாக இருக்குது. செம பெரிய இன்ஜின்க. இதை தூக்கணும்னா எவ்வளோ பெருசு பாருங்களேன் இன்ஜினு. எவ்வளோ பெரிய இன்ஜின். அந்த பக்கம் இங்கே பாருங்க பிஸ்னஸ் கிளாஸு. ஃபைனலாக உள்ளே வந்து உட்காந்துச்சு. அப்பா பெரிய ஃப்ளைட்டுங்க, ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் நம்ம இப்போ முன்னாடி வந்துடலாம் அந்த ஃப்ளைட் மாதிரி தான். பட் ஆனால் வந்து எல்லாத்துலேயும் வந்து மானிட்டர்லாம் இருக்குது. அழகாக வந்து படம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாம் கையிலே வந்து ரிமோட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு ஃபில்லோ கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது. லெக் ரூம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து கீழே சார்ஜர் வேறு கொடுத்துருக்காங்க. கீழே சார்ஜ் போடலாம். பட் ஆனால் வந்து
எதுவுமே நம்ம பின்னு கிடையாது, எல்லாம் யூரோப்பியன் பின் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செக்கப்பு, அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, எல்லோ சர்டிஃபிகேட்டு எல்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. நான் வந்து அதாவது லாஸ்ட் மந்த்தே வர வேண்டியது, எல்லோ சர்டிஃபிகேட் இல்லாதனால டிக்கெட்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் எல்லோ சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ தான் நம்ம வந்து இறங்கியாச்சு, கென்யாவில் நைரோபி இறங்கியாச்சு. நம்ம டிரைவர், நம்ம ஃப்ரெண்டு, வாட் இஸ் யுவர் நேம்? ஃப்ரெட்வி. ஃப்ரெட்ரி. அவர் நம்ம கென்யாவில் வந்து நைரோபியில் ஃபஸ்ட்டு டிரைவரு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கவுச்சாக இருப்பீங்களா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒருத்தங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறோம். நம்ம ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், திடீர்னு ஃப்ரெண்டு அவர் கிடச்சிட்டாரு, ஹைதராபாத்காரு. அவர் வந்து கென்யாவில் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. டக்குன்னு அவரோட பிடிச்சி இப்போ நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம், ஜாலியாக வந்து கென்யாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக இப்போ வந்து நாங்கள் கென்யாவை சுற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு லக்கு தான். ஜஸ்ட்டு வந்து தனியாக வந்தவனுக்கு அப்படியே ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாரு. இப்போ நம்ம போயிட்டு நான் அந்த ஹோஸ்டிங் அவர் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அந்த அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற பாருங்க. அவங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ் ட்ரக்கரில் கூட அந்த வீடியோவில் வந்திருந்தார். அவங்க ஹோஸ்ட் நல்ல ஆள், சூப்பரான ஆள். அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து கென்யாவுக்கு வந்து நைரோபியில் போயிட்டுருக்கோம். பாருங்கள் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு ரோடு. நம்ம போய்ட்டு இப்போ உங்களை வந்து அந்த ஹோஸ்ட் வீட்டிலேருந்து உங்களை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நாளையிலேருந்து வேறு லெவலில் நமக்கு வீடியோ வரும்.
ஃபுல்லாக கென்யா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அடுத்தது வேறு வேறு கண்ட்ரிலாம் போகிறேன், உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றா சர்ப்ரைஸாக. இப்போ நம்ம போய்ட்டு அந்த ஹோஸ்ட் வீட்லேருந்து உங்களை கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு வழியாக நம்ம வந்து ரூம்ஸ் சேர்ந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க தான் வந்து நம்ம சிசிலியா ஹோஸ்ட்டு. இங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறோம். இன்னும் இவங்களோட வந்து நிறைய வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கு கென்யாவை. இப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு வந்தேன் இங்கே வந்து, அப்போ வீடியோ எடுக்க முடியல, அவங்க இல்லை, இப்போ தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டோம். இன்னிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கென்யாவை. வேறு லெவலில் இப்போ ரூம் சுற்றி காட்டுறோம் வாங்க உங்களுக்கு என்னென்ன இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாளையிலேருந்து அவங்க நம்ம வந்து சேர்ந்துப்பாங்க. இப்போ தான் டயர்டாக வந்திருக்காங்க, நாளையிலேருந்து அவங்க சேர்ந்துப்பாங்க. அவங்க வந்து சூப்பரான கேரக்டரு. அவங்க வந்து கவுச் சர்ஃபிங்லாம் அவங்க ஹோஸ்ட் பண்ணாத நாடே கிடையாது, எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சூப்பரான கேரக்டரு. நம்ம அவங்கள வந்து நாளையிலேருந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன் போயிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹால் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதை வந்து நம்ம ஹோஸ்ட் வந்து அவங்க தங்கிக்கிறாங்க, ஹோஸ்ட்டு அவங்க சிஸ்டரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கவுச் சர்ஃபிங்கில் வர்றவங்களுக்கு வந்து 2 பெட்டு கொடுத்துருக்காங்க, மேலே கீழே. அழகாக வந்து நமக்கு வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இந்த ஹோஸ்ட்டு. நான் இது வரைக்கும் பார்த்த கவுச் சர்ஃபிங்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. வார்ட்ரோப்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இங்கே வந்து பாத்ரூமு தனியாக வந்து பாத்ரூம் இருக்குது, அங்கே குளிக்க தனியாக இருக்குது, கிச்சன் இருக்குது. நம்ம எதாவது திங்ஸ் வாங்கிட்டு வந்தால் கூட சமைச்சிக்கலாம். செமையாக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வாங்க, நான் இப்போ வந்து இன்றைக்கி வீடியோ அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வந்து நம்ம கென்யா, அப்புறம் வந்து உகாண்டா, நிறைய தன்சானியா, நிறைய ஊருக்கு போகிறோம். நாளைலேருந்து கென்யா வந்து வேறு லெவலில் வீடியோ வரப்போகுது. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.